Hello friends, this is Maga. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எந்த கிராமர் கான்செப்ட்டும் கிடையாது. ஒருத்தங்க இப்போதான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள இங்கிலீஷ்ல பேச வைக்கிறதுக்கான முக்கியமான வீடியோ. ஸோ நீங்கள் அந்த பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே நான் 5 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 5 சென்டென்ஸை நல்லா கவனிங்க. கடைசியாக ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. ஒன்றுமில்லை அப்படின்னா நத்திங். சொல்லுங்கள், ஒன்றுமில்லை அப்படின்னா நத்திங். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை. சொல்லுங்க பார்த்தீங்களா? சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை. இதை எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், நத்திங், ஒன்றுமில்லை, என்ன செயலை செய்வதற்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லியிருக்கோம்? சொல்கிற ஒரு செயலை செய்வதற்கு ஒன்றுமில்லை. அப்போனா அதை எப்படி பேசலாம்? சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷில்? சே. அப்போனா சொல்வதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்ல வரும்போது நத்திங் டு சே. சொல்வதற்கு ஒன்றுமில்லை, நத்திங் டு சே. நத்திங் டு சே. ஈஸியாக புரியுதா? இப்போது மிச்சம் இருக்கிற சென்ஸ்க்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுமா? ஈஸியாக பேச முடியுமா? அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். பேசலாமா? உங்களுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி பேசலாம்? வாய் திறந்து பேசுங்க. நத்திங், ஒன்றுமில்லை, என்ன செயலை செய்வதற்கு ஒன்றுமில்லை? சாப்பிடுவதற்கு. டு ஈட். இந்த இடத்துல நத்திங் ஈட் அப்படின்னு பேசாதீங்க. நத்திங் டு ஈட் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? சாப்பிடுவதற்கு நத்திங் டு ஈட். நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். பேசுவதற்கு ஒன்றுமில்லை. பேசுறதுக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? நத்திங், ஒன்றுமில்லை, என்ன செயலை செய்வதற்கு ஒன்றுமில்லை? பேசுவதற்கு. டு டாக். புரியுதா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்க. எடுப்பதற்கு ஒன்றுமில்லை. எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? பேசுங்க பார்க்கும், ஆன்சர் பண்ணுங்க. நத்திங், ஒன்றுமில்லை, என்ன செயலை செய்வதற்கு ஒன்றுமில்லை? எடுப்பதற்கு. டு டேக். டேக்னா எடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நத்திங் டு டேக். எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட்னு பாருங்களேன். திட்டுவதற்கு ஒன்றுமில்லை. திட்டுவதற்கு ஒன்றுமில்லை. நத்திங் டு ஸ்கோல்ட். ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டுறது. அப்போ திட்டுறதுக்கு ஒன்றுமில்லை அப்படின்னா நத்திங் டு ஸ்கோல்ட். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, பேசலாமா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நத்திங் டு சே. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. நத்திங் டு ஈட். பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நத்திங் டு டாக். எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நத்திங் டு டேக். திட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நத்திங் டு ஸ்கோல்ட். இப்போ இதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி பழகலாம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா புரியுது, பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட 10 days and 5 days கிளாஸான பிபிடி இருக்குது. ஸோ if you want, உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம அடிக்கடி நிறைய நேரங்களில் பேசுவாங்க. இந்த சென்டென்ஸில் நல்லா கவனிங்க. அதைத்தான், இதைத்தான், அங்கே தான், இங்கே தான், அதனால தான். பேசலாமா? ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்னென்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய சென்டென்ஸை பேச முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. சொன்னேன், படித்தேன், போனேன். இங்கே இருக்கிற இந்த மூணுமே பார்த்திங்கன்னா வேர்ப். சொல்கிறது, படிக்கிறது, போனது எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்ப். ஆனால் இந்த வேர்ப் எந்த டென்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். எந்த காலத்தில் இருக்குது? சொன்னேன், படித்தேன், போனேன் எல்லாமே பாஸ்ட். அப்போனா இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்ப் தான் வரணும். புரிஞ்சிருச்சா? ஓகே, உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக ஃபர்ஸ்ட் வேர்பை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஈஸியாக பேசிடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன். அதைத்தான் நான் சொன்னேன், ஆனால் அவன் கேட்கலையே. அதைத்தான் நான் சொன்னேன். எப்படி பேசல? அதை தான் அப்படின்னா that's what. that's what அப்படின்னா அதை தான், அதைத்தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க. நான் சொன்னேன். இங்கே சப்ஜெக்ட் என்ன இருக்குது? நான்.
நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் வாட் ஐ, அதை தான் நான் சொன்னேன். சொல்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சேயோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? செட். தட்ஸ் ஆல். புரியுதா? ஒரு சென்டென்ஸை நீங்கள் பேசணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அதை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணுங்க. சிம்பிள் தாங்க. நான் உங்களுக்கு பொறுமையாக மெதுவாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகே. தட்ஸ் வாட் ஐ செட், தட்ஸ் வாட் ஐ செட், அதை தான் நான் சொன்னேன். இப்போ அடுத்து பாருங்களேன். இதை தான் நான் சொன்னேன், இதை தான்ப்பா நான் சொன்னேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசுவாங்க, எப்பா இதை தானே நான் சொன்னேன். எப்படி பேசலாம்? அதை இதை தான் அப்படின்னா சிம்பிள் தாங்க. பாருங்க, திஸ் இஸ் வாட். நிறைய பேருக்கு இப்போ ஒரு சின்ன கேள்வி வரும், வாட் அப்படின்னா என்ன தானே அர்த்தம், இங்கே என்னன்னே வரல, நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழில் இருக்கிற மாதிரியே அப்படியே இங்கிலீஷில் எந்த வார்த்தையும் அப்படியே எக்ஸாக்டாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் மாறி தான் இருக்கும், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட், இதை தான் நான் சொன்னேன். ஐ செட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தட்ஸ் வாட், திஸ் இஸ் வாட்டுக்கான மீனிங் புரிஞ்சிருச்சா? தட்ஸ் வாட் அப்படின்னா அதை தான், திஸ் இஸ் வாட் அப்படின்னா இதை தான். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. தூரத்தில் ஒரு பொருள் இருக்குது, நம்ம எப்படி சொல்லணும்? அது. நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க. அதை தான் நான் சொன்னேன், தட்ஸ் வாட். இப்போ பக்கத்தில் ஒரு பொருள் இருக்குது, திஸ் இஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை தான் நான் சொன்னேன், திஸ் இஸ் வாட். ஓகேங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். அங்கே தான் நான் படித்தேன். நம்ம ஒருத்தங்க கிட்டே பேசிக்கிருப்போம், அவங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைமில் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிறோம், நான் அங்கே தான் படித்தேன் போன வருஷம். சொல்லுவோம் பார்த்தீங்களா? அங்கே தான் நான் படித்தேன். இப்போ அங்கே தான் அப்படிங்கிறத எப்படி பேசலாம்? அங்கே தான். சிம்பிள் தாங்க. தட்ஸ் வேர், தட்ஸ் வேர் அப்படின்னா அங்கே தான், அங்குதான் நான் படித்தேன். ஐ ஸ்டடீட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இங்கே தான் நான் படித்தேன், இங்கே தான் நான் படித்தேன். நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறோம், இங்கே தான் நான் படித்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இங்கே தான் அப்படின்னா எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. திஸ் இஸ் வேர், இங்கே தான், திஸ் இஸ் வேர் நான் படித்தேன். நான் படித்தேன் அப்படின்னா ஐ ஸ்டடீட். தட்ஸ் ஆல். புரியுதா? உங்களுக்கு ஏதாவது இடத்துல புரியல அப்படின்னா தயவு செய்து ஒரு அண்ணனா ஒரு தம்பியா என்கிட்ட கேளுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அதனால தான் நான் போனேன். எங்கள் அம்மா போக சொன்னாங்க, அதனால தான் நான் போனேன். எங்கள் அப்பா சென்னைக்கு போக சொன்னாங்க, அதனால தான் நான் போனேன். எப்படி பேசலாம்? அதனால்தான். தட்ஸ் வை, அதனால்தான் நான் போனேன். ஐ went. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நிறைய சென்டென்ஸை பேசலாங்க. அதை தான் அப்படின்னா தட்ஸ் வாட், இதை தான் அப்படின்னா திஸ் இஸ் வாட். நீங்களாம் நிறைய சென்டென்ஸை உருவாக்கி பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது அதைத்தான் நான் சொன்னேன், அதைத்தான் பார்த்தேன், அதைத்தான் வாங்கினேன், அதைத்தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுங்க. தட்ஸ் வாட், திஸ் இஸ் வாட் வச்சு பேசுங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்டை வச்சு நீங்கள் பாஸ்ட்டில் ஒரு சென்டென்ஸ் பேசுங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற வேர்பை பேசுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அங்குதான், அங்கே தான் அப்படின்னா தட்ஸ் வேர். இங்கே தான், இங்கு தான் அப்படின்னா திஸ் இஸ் வேர். அதனால் தான் அப்படின்னா தட்ஸ் வை அப்படின்னு அர்த்தம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இதுக்கப்புறம் நம்ம இன்னமும் இந்த மாதிரி நிறைய சென்ஸை நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன். இந்த 5 சென்டென்ஸும் பார்த்திங்கன்னா வேறு கான்செப்டில் இருக்கும். இங்கே பாருங்கள். நான் சொன்னதை செய். சொல்லும் பார்த்தீங்களா? நான் சொன்னதை செய், நான் கேட்டதை கொடு, நீ விரும்புகிறத செய். இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க.
அதை எப்படி பேசலாம் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வேர்பை பேசிட்டு தான் அதுக்கப்புறம் மற்றதை பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? இங்கே 2 வேர்ப் இருக்குது பாருங்க. சொல்கிறதும் ஒரு வேர்ப் தான், செய்கிறதும் ஒரு வேர்ப் தான், கேட்குறதும் ஒரு வேர்ப் தான், கொடுக்கறதும் ஒரு வேர்ப் தாங்க. அப்போனா இந்த சென்டென்ஸில் 2 வேர்ப் இருக்குது. எதை தான் ஃபர்ஸ்ட் பேசணும் மகா அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கடைசியாக என்ன வேர்பை பேசுகிறோமோ அதை தூக்கி அப்படியே முன்னாடி போடுங்க. செய்கிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? செய்கிறதுக்கு டூ. ஓகே, டூ பேசியாச்சு. இப்போ இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. நான் சொன்னதை செய். இது எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. டூ அதுக்கப்புறம் வாட் அப்படிங்கிற இந்த வேர்டை ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்னதை அப்படின்னு பேசுங்க. டூ வாட் ஐ செட், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இந்த இடத்துல வாட் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்திருக்கு. இதுக்கு என்ன அப்படின்னு தானே அர்த்தம். அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தயவு செய்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல இதை எக்ஸாக்டாக அதை போட்டு பேசினா தான் இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். இதுதாங்க இதோட ஜென்ரல் ரூல், ஜென்ரல் கான்செப்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் சொன்னதை செய்ய அப்படின்னா டூ வாட் ஐ செட், வாட் ஐ செட். புரியுதா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் உங்களால் ஈஸியாக பேச முடியும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி பேசக்கூடாது? டூ ஐ செட் அப்படின்னு பேசக்கூடாது, தப்பு. நான் சொன்னதை அப்படின்னு பேச வரோம் பார்த்தீங்களா, அழுத்தி எம்பசைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? டூ வாட் ஐ செட், நான் சொன்னதை செய். ஓகே, அடுத்து பாருங்களேன். நான் கேட்டதை கொடு. நான் கேட்டதை கொடு எப்படி பேசலாம்? என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் வரிசையாக பண்ணிட்டே வாங்க. என்ன பண்ணணும்? கொடு அப்படிங்கிற வேர்பை அப்படியே தூக்கி முன்னாடி போடுங்க. கொடுக்கறதுக்கு ஆன்சர் இங்கிலீஷில் கிவ். ஓகே, கிவ். நான் கேட்டதை, தைன்னு வருது பார்த்தீங்களா? கேட்டதை அங்கே ஒரு எம்பசைஸ் பண்ணி பேசுகிறோம் பார்த்தீங்களா? நான் கேட்டதை கொடு எப்படி பேசலாம்? நான் கேட்டதை கொடு, சிம்பிள் தாங்க. வாட், நான் கேட்டதை, கேட்கறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? ஆஸ்க். ஆஸ்கோட பாஸ்ட் ஃபார்மை தான் பேசணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த சென்ஸ் நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் பேசியிருக்கோம். நான் கேட்டதை கொடு அப்படின்னா கிவ் வாட் ஐ ஆஸ்க், தட்ஸ் ஆல். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். நான் சொன்னதை கேளு. நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க நான் சொன்னதை கேளு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நான் சொன்னதை கேள். கேட்குறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? லிசன். நிறைய பேர் இதை லிஸ்டன் அப்படின்னு படிக்குங்க. அப்படி படிக்கக்கூடாதுங்க. லிசன், லிசன். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பேசியிருக்கோம்? நான் சொன்னதை எப்படி பேசலாம்? நான் சொன்னதை அப்படின்னா வாட் ஐ செட். லிசன் வாட் ஐ செட், நான் சொன்னதை கேள். அடுத்து பாருங்களேன். நீ விரும்புகிறத செய். நீ விரும்புகிறத செய் எப்படி பேசலாம்? செய் அப்படிங்கிற வேர்பு தான் ஃபர்ஸ்ட் பேசணும். டூ, நீ விரும்புகிறதை எப்படி பேசலாம்? நீ விரும்புகிறதை அப்படின்னா வாட் யூ லைக், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். லைக் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். நீ விரும்புகிறதை செய் அப்படின்னா டூ வாட் யூ லைக், டூ வாட் யூ லைக், தட்ஸ் ஆல். இப்போ அடுத்து பாருங்க. நீ விரும்புகிறத சாப்பிடு. ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க நீ விரும்புகிறத சாப்பிடு, என்ன வேணாலும் சாப்பிடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நீ விரும்புகிறதை சாப்பிடு அப்படின்னா வேர்பை தூக்கி ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஈட், சாப்பிடு. நீ விரும்புகிறதை வாட் யூ லைக், தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. புரிஞ்சிடுச்சா? இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை நீங்களாக உருவாக்குங்க, நீங்களாக பேசி பழகுங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ தான் இந்த கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்க அப்படின்னா இதே மாதிரி பாருங்களேன். எல்லா சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3 வேர்ட்ஸ் தான் இருக்குது தமிழில் பார்க்கும்போது. 1 2 3, 1 2 3, 1 2 3. அப்போனா இந்த மாதிரி 3 வேர்ட்ஸில் இருக்கிற தமிழ் சென்டென்ஸை நீங்கள் எழுதுங்க. அது பாஸ்ட், ப்ரெசண்ட், அந்த காலத்தை நீங்களாக சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சா அப்படின்னா
இதே மாதிரி கான்செப்ட் வச்சு எத்தனை சென்டென்ஸ் உங்களால் பேச முடியும் அப்படின்னா எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் அதை தெரிவிக்கலாம். உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் நீங்கள் நிறைய டைப் பண்ணலாம். இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் எழுதலாங்க. அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்களேன், கரண்டு போயிருச்சு. நம்ம வீட்டில் கரண்டு போயிருச்சுனாவே டக்குன்னு நம்ம எப்படி பேசுவோம்? கரண்டு போயிடுச்சு பேசுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. கரண்டு போயிருச்சு அப்படின்னா the power went off. That's all. புரியுதா? the power went off. கரண்டு போயிருச்சு. இப்போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துருச்சு. டக்குன்னு சொல்லுவோம் கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் போச்சுன்னா இந்த சென்டென்ஸ் பேசுவோம். கரண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சென்டென்ஸை நம்ம தமிழில் பேசுவோம். எப்படி பேசலாம்? கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா the power resumed. That's all. the power resumed. கரண்ட் வந்துருச்சு. இப்போ அடுத்து பாருங்களேன், இது எல்லாமே உனக்காகத்தான். இது எல்லாமே உனக்காக தான். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? இட்ஸ் ஆல் ஃபார் யூ. ஃபார் யூ அப்படின்னா உனக்காக அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எல்லாமே உனக்காக தான் அப்படின்னா இட்ஸ் ஆல் ஃபார் யூ. இது எல்லாமே உனக்காகத்தான். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், நான் எப்போதும் உன் கூட இருக்கேன். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்லணும் நான் எப்போதும் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. நான் இருக்கிறேன். ஆல்வேஸ் எப்போதும் உன்னுடன். உடன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லுவோம். உன்னுடன் அப்படின்னா வித் யூ. தட்ஸ் ஆல். நல்லா புரியுதா? ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன மீனிங் சொல்லிட்டு நல்லா புரியணுங்க நமக்கு. ஸோ நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன மீனிங் சொல்லிட்டு தெளிவாக புரிய வச்சுருவேன். ஓகேங்களா? ஓகே, பேசுங்க பார்க்கும். ஐம் ஆல்வேஸ் வித் யூ. நான் இருக்கிறேன். ஆல்வேஸ் எப்போதும். வித் யூ உன்னுடன். ஐம் ஆல்வேஸ் வித் யூ. நான் உன் கூட எப்போதும் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், நீ எங்கே போனாலும் நான் வருவேன். நீ எங்கே போனாலும் நான் வருவேன். சிம்பிள் தாங்க. நான் வருவேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஐ வில் கம். நான் வருவேன். நீ எங்கே போனாலும் எப்படி பேசலாம்? wherever you go. That's all. I will come wherever you go. நீ எங்கே போனாலும் நான் வருவேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அகைன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். உங்களுக்கு எல்லா சென்டென்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன், எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். நீ சொல்ல வேணாம். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எது தப்பு எது கரெக்டுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி பேசலாங்க? சிம்பிள் தாங்க. பார்க்க பெரிய சென்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ஈஸியாக பேசலாம். ஐ நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். தட்ஸ் ஆல். இப்போலாம் சேர்ந்து பேசுங்க. ஐ நோ எனக்கு தெரியும். வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். பாருங்கள், ஐ நோ எனக்கு தெரியும். வாட் இஸ் ரைட் எது சரின்னு, வாட் இஸ் ராங் எது தப்புன்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன், நீ என்கிட்ட பேசலைன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நம்ம தமிழில் பேச்சலக்கில் இப்படி தான் பேசுவோம். நீ என்கிட்ட பேசலைன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன். எப்படி பேசலாத? unless you talk to me. unless you talk to me அப்படின்னா நீ என்கிட்ட பேசலைன்னா, இங்கே unless அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? unless you talk to me, நீ என்கிட்ட பேசலைன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன். அப்படிங்கிறத எப்படி பேசலாம்? நான் உன்கிட்ட பேச மாட்டேன். I will not talk to you. That's all. Unless you talk to me, I will not talk to you. வாயை திறந்து பேசுங்க.
பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் உங்களால் பேச முடியும். வாயை திறந்து பேசுங்க. Unless you talk to me, I will not talk to you. பெரிய சென்டென்ஸ் சொல்லிட்டு பார்த்து பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், இன்னும் பயப்பட வேணாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நிறைய தடவை சொல்லுவோம், உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம வாயில் பார்த்திங்கன்னா அப்படி புழக்கமாக இருக்கும். அது நம்மளுடைய புழக்கத்தில் இருக்கும். நம்ம அடிக்கடி பேசுவோம். இந்த 3 சென்டென்ஸுமே நம்ம அடிக்கடி பேசுவோம். அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த 3 சென்டென்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். Don't talk as if you know everything. That's all. பேசலாமா? Don't talk, பேசாத, as if you know everything, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.